அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்க்கணுமா? வாருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல கௌரவம் மேம்படும், உங்களுடைய கௌரவம் உயரும், தொலைதூர செய்திகள் நன்மை கொண்டு வரும், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வருவாங்க, அது நல்லா இருக்கும். பிறருடன் இருந்த மனக்கசப்புகள் விலகும், பிறருடன் இருந்த மனக்கசப்புகள் உங்களுக்கு விலகும். ஒரு சுமூகமான இனிய நட்பு நிலை உருவாகும், அது பெரிய பிளஸ். அதே நேரத்துல உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நல்ல பலன். குழந்தைகளுக்கு கல்யாணம், ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி இதுகளுக்கு காரியம் வெற்றியாகும். இல்ல பையனுக்கு ஏதாவது ப்ரமோஷன் வரும், சூப்பர், அருமையான ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல வேலையில் இருக்கார் சார், ரொம்ப நாளா கஷ்டப்படுறார், நான் ப்ரமோஷன் வரலைன்னா இந்த ஆண்டு அந்த ப்ரமோஷனை எதிர்பார்க்கிறோம். கடகராசிக்காரங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுபிக்ஷம், உங்களுக்கு பண வரவு திருப்திகரமா இருக்கும். ஆனாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் வந்து வாசல்ல நிற்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு செலவு அதிகமாக இருக்கும், அதை நீங்க மீட் அவுட் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்க செய்து கொள்ளணும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா சிலர் புதிய லோன் கடன்பட நேரும், அதையும் சொல்லிடுறேன். பைசா தேவைக்கு என்ன பண்ண முடியும் சார், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, 10 லட்ச ரூபாய் இருக்கு, எனக்கு 12 லட்ச ரூபாய் செலவு, 2 லட்ச ரூபாய் லோன் தான் இல்லையா? இதுதான் கண்டிஷன். அதனால நீங்க உங்க செலவுகளை மேக்சிமம் குறைத்து கொள்ள வேண்டும், அது ரொம்ப முக்கியம். சமுதாய அந்தஸ்து உயரும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், சமுதாயத்தில் நல்ல சுமூகமான நிலைமை உருவாகும். அதே நேரத்துல உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு கூடும். கல்வி தொழில் ஸ்தாபனங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு உண்டு, உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு இடமாற்றம், டிரான்ஸ்பர் ஆகும், கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் சில நபர்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். டிரான்ஸ்பர் வந்து தவிர்க்க முடியாது, டிரான்ஸ்பர் தவிர்க்க முடியாது. ஏன்னா ஸ்தாபனத்திலேயே உங்களுடைய திறமையை மெச்சி, சரி இந்த பிரான்ச்ல இருந்து இவர் இந்த பிரான்ச்ல போட்டா இந்த பிரான்ச்சை கொஞ்சம் நல்லா முன்னேற்றுவாருங்கிறதுக்காக உங்களை, அதை நீங்க வெற்றிகரமா எடுத்துக்கொண்டு நல்லபடியா செயல்படுத்துவீங்க. கம்பெனியில உங்களை மதிப்பு மரியாதை கூடும். உங்கள் தொழில் திறனை உங்களுடைய பாஸ் கண்டிப்பா மெச்சுவார், அது ஒரு நல்ல பலன். கூட வேலை பார்க்கக்கூடிய சபார்டினேட்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான போக்கு உண்டாகும். சொத்து வாங்கலன்னு நினைச்ச ரொம்ப நாளா வீடு கட்ட முடியல, எனக்கு சரியான இடம் அமைப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இனிய இடம் அமையும். வாஸ்துப்படி நல்ல அருமையான இடம் ஒன்று அமையும், அதை வாங்கி கரெக்டா வாஸ்து பண்ணி நீங்க அதை பூர்த்தி செய்து வீடு கட்டலாம். அதுக்கு உண்டான பொருளாதார தேவைகள் உங்களுக்கு கண்டிப்பாக, அது ஒரு பெரிய பிளஸ். அதே நேரத்துல உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்கள்ல கண்டிப்பா கவனம். கடகராசிக்கு இந்த ஆண்டு உடல் கடுமையாக சொல்லிடுறேன். பிரஷர், சுகர், வயிறு சம்பந்தமான உபாதை உள்ளவங்க எல்லாம் மிக கவனமா இருக்கணும். உணவு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். மிக கவனம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பயம் காட்டுவதற்காக சொல்லவில்லை, நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்ற அக்கறையில தான் சொல்றேன். அதை பாசிட்டிவா இருக்கணும். உடனே ஜோசியர் பயம் காட்டுறாரு, இத யாராலும் நல்லா இருக்கும் தான் எங்களது நோக்கம். அப்போ உணவு கட்டுப்பாடு அவசியம். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். காசு இருக்கு, கோடி ரூபாய் பணம் இருக்கு, ஆனா சார் எனக்கு உடம்புற வியாதி இருக்கு, எதை என்ஜாய் பண்ண முடியும் சொல்லுங்க, பண்ணணும். அப்போ அதை நீங்க சரி செய்து கொள்ளுங்க. உடல் நலம் அவசியம் வேணும், அஸ்ரத்தையாக இருக்கவே கூடாது. ஒரு சின்ன நோய் இருந்தா உடனே டாக்டர் பாருங்க, அது உங்களுக்கு பெருசாக மாறிடும். மாறி பல மருத்துவ செலவுகள், தண்ட செலவு, அதுல மிக
ஒரு கண் வலி அப்படின்னா உடனே டாக்டர் என்ன மெடிசின் தேவையோ எடுத்துக்கணும், டக்குன்னு பண்ணி நீங்க அதை தென் அண்ட் தான் கிளியர் பண்ணி அதை வச்சுக்கிட்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. இழுத்தா அது காம்ப்ளிகேஷன் ஆகி கடைசியில பெரிய செலவாகி சர்ஜரி லெவல்ல கொண்டு வரும். அப்புறம் சார் எனக்கு கண் சர்ஜரி வந்துச்சு சார், மருத்துவ செலவு சார், வீண் செலவு சார் அப்படின்னு சொல்லி அங்கலாய்ந்து வருத்தம். வருமுன் காப்பவன் விவேகி. வள்ளுவர் சொன்ன மாதிரி வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போட்டு அப்படின்னா வரத்துக்கு முன்னால பிளான் பண்ணாங்க ரொம்ப கஷ்டப்படும். கடகராசி பொதுவாகவே சாமர்த்தியமா இருப்பீங்க, நல்ல மதிநுட்பம் உள்ளவர்கள். ஏன்னா மதிகாரகன் சந்திரன் தான் அவங்க ராசிக்கு அதிகம். திட்டமிட்டு செயல்படுங்க. கடகராசிக்காரங்க எப்பவுமே சோடபொம்மன், எந்த பிரச்சனைக்கும் வெளியில வந்து அது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. காரணம் என்னன்னா மதிகாரகன் சந்திரன் வந்து ராசி ஜாதகத்தில் சந்திரன் நல்ல பணமாக இருந்து பலமா இருந்து நல்ல நுட்பமா இருந்தாங்க, நல்ல திட்டமிட்டு கரெக்டா செய்யும். கடகராசிக்காரங்க மாதிரி பிளானிங் வந்து பக்கம், அதே மாதிரி கரெக்டா செயலாற்றி காரியத்தை செய்து முடிச்சு, அதே மாதிரி கரெக்டா போக வேண்டிய இடத்துல போவாங்க, விளை வேண்டிய இடத்துல விளையிடுவாங்க. அதுல நல்ல சாமர்த்தியமான பிரெய்னி பர்சன்ஸ். எல்லாத்தையும் போய் விழுந்துகிட்டே அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அது கடகராசியோட தனி சிறப்பு. கடகம் என்ன அப்படின்னா சந்திரன் தன் தேவை என்ன அதை கரெக்டா பூர்த்தி செய்து கொள்வாங்க. அதுக்காக சுயநலவாதின்னு அர்த்தம் இல்லை, அவங்க காரியம் அவங்களுக்கு பிரதானம், அவ்வளவுதான். அதுல அவங்க கரெக்டா இருப்பாங்க, பிறர் உதவி செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, இளைஞமா இருக்காங்க, அவங்களால இயன்ற உதவியை செய்வாங்க, மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா கடகராசிக்கு இந்த ஆண்டு எல்லாம் பிளஸ். குழந்தைகளால் நன்மை உண்டு, குடும்பத்தில் புதுபலம் உண்டு, வெளியூர் பிரயாணம் போவீங்க, சிலர் பெரிய தீர்த்த யாத்திரைகள் போய் வருவீங்க, அது எல்லாமே உங்களுக்கு பிளஸ் தான். கௌரவம் உண்டு, செல்வாக்கு உண்டு, உறவுகளால உங்களுக்கு நல்ல உறுதுணையான பக்கபலம் உண்டு, உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும், பணவரவு சரளமாகும், எல்லாம் ஓகே. ஆனா ஹெல்த் இஸ் டவுட். ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க, கொஞ்சம் கூட அசாதாரணமாக இருக்கக்கூடாது. உறுதிக்கு சொல்றேன். கடகராசி கடும் கவனம், உடல் நலம் பார்த்துதான் பண்ணீங்கன்னா உங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. நீங்க இந்த ஆண்டு போய் வர வேண்டிய விசேஷமான ஸ்தலம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கடகராசியை பொறுத்தவரை பண்ருட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாவலூர் தட்சிணாமூர்த்தி பெருமாளை போய் வியாழக்கிழமையில் ஒரு அபிஷேகம் பண்ணி பிரசனம் சாத்தி நைவேத்தியம் புளிசாதம் தயிர் சாதம் 2 நைவேத்தியம் போட்டு ஒரு 10-20 பேருக்கு சன்னதியில பாக்கு தட்டு கொண்டு போகணும். அதிலேயே வச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணிடுவோம். கையால பிரசாதம் சுவாமிக்கு ஒரு நல்ல மஞ்சள் பட்டு அழகா சாத்தி குடும்ப அர்ச்சனை. முடிஞ்சால் நீராஞ்சன தீபம் போடலாம். நீராஞ்சனங்கிறது மதுரைக்கு இந்த பக்கம் ரொம்ப ஃபேமஸ், அந்த மதுரைக்கு அந்த பக்கம் அவ்வளவு நீராஞ்சனம் தெரியாது. நீராஞ்சனம் என்பது என்ன அப்படின்னா பல பாவங்களை போக்கும், பல பலன்களை துரிதமாக கொடுக்கும். என்ன அப்படின்னா தேங்காயை உடைத்து வாழை இலை வைத்து அரிசி பச்சரிசி வைத்து அதன் மேல் அந்த தேங்காயை நிமித்தி வச்சு திரி போட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றுவாங்க. இதற்கு பேர் தான் நீராஞ்சனம். இதோட தாற்பயம் என்ன அப்படின்னா தேங்காயில் இருக்கக்கூடிய நீர் எப்படி இந்த சுடர் தீ ஹீட்னால எப்படி அது வந்து வற்றி போகுதோ அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் துரிதமாக விலகிடும். அதான் நீராஞ்சனத்தோட ஸ்பெஷல். என்ன பாவங்கள் இருந்தாலும் பரிபூர்ணமான விமோச்சனம். அதான் நீராஞ்சனத்தோட உண்மையான தத்துவம். பகவான் சன்னதியில் சமர்ப்பணம். அப்பா இதுல இருக்கிற நீர் போல என்னுடைய கண்ணீரும் கஷ்டங்கள்ங்கிற காணல் நீரும் விலக வேண்டும் அப்படின்னு நீங்க பகவான்கிட்ட வேண்டிக்கிறீங்க. அதான் நீராஞ்சனத்தோட உண்மையான பலன் அது. அப்ப தேங்காய் நீர் வற்றுவது போல் உங்களுடைய பல பிரச்சனைகள் பகவான் எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு சுபிக்ஷம் எல்லாம் அருமையா இருக்கும். இந்த ஆண்டு கடகராசி உடல் நலத்தோட பாக்கி எல்லாமே நல்ல நட்பு, நல்ல தெய்வ பலம், நல்ல கோவில் பூஜை புனஸ்காரங்கள், வெளிவட்டார பழக்கங்கள், பணப்புழக்கம்,
அதிகாரம், அந்தஸ்து, பதவி உயர்வு, புதிய வேலையில் ஜாயின் பண்றது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், புத்திரபாக்கியம் இல்லாம குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடகராசிக்காரங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு புத்திர சந்தானத்துக்கு உறுதியான வாய்ப்பு உண்டு. முதல் குழந்தை ஆண் குழந்தைக்கு வாய்ப்பு. அதனால எல்லாம் கடகராசிக்கு நல்ல சூப்பர் பிளஸ், நல்ல பயன்படுத்திக்க. கடகராசிக்கு இந்த ஆண்டு கொடுத்துக்கக்கூடிய ரேங்க் 7, ரேங்க் 7 நல்லா பயன்படுத்திங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி, குவியம் எல்லாம் நல்ல செய்தியா வரும். கவலைப்பட வேண்டாம். தேக நலம் மிக கவனம் பார்த்துங்க. கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. திருநாவலூர், பண்ருட்டி பக்கத்துல இருக்கிற திருநாவலூர் கிருஷ்ணாமூர்த்தி பகவான் பகவான் எல்லாம் உங்களுக்கு சுத்தமா இருக்கும். பொன் பொருள் சேரும். டெபாசிட் பண வரவு செல்லமாகும். நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ப்ளூ சிப்ஸ் வாங்குங்க, நல்லா இருக்கும். கோல்டுல பைசா இந்த வருஷம் போடாது, அடுத்த வருஷம் நல்லா இருக்கும். போடுறதுங்க தீபாவளிக்கு அப்புறம் நல்லா இருக்கும். கணிசமான லாபம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு பிளஸ். குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி, பிள்ளைகளால் நல்ல சுபத்துவமான மனநிலை, குடும்ப சந்தோஷம், பணவரவு, சொல்வாக்கு, செல்வாக்கு, அதிகார அந்தஸ்து பெறுதல், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். சுபிட்சம், வாழ்க வளமுடன், சுபம்.